ஹாய் மக்களே, வெல்கம் டு பிடிஸ் உலகம். இன்னைக்கான சாட்டர்டே சீரீஸில் நான் போன வாரமே சொல்லியிருந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய பக்தர் ஒருவருக்காக சனீஸ்வரன் கிட்டேயே சண்டை போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதற்கான கதையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் பெருமாளுடைய தீவிர பக்தர். டெய்லியும் பெருமாள் கோவிலுக்கு போவார். தன்னுடைய வீட்டிற்கு அருகிலேயே இருந்ததுதான் அந்த பெருமாள் கோவில். தன்னால் முடிந்த கைங்கரியங்களை அந்த கோயிலுக்கு செய்வார். அதிலிருந்து வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் தான் அவருடைய குடும்பமே சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த குடும்பம் மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம்தான். ஆனால் மிகவும் நேர்மையான மனிதர். அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவருடைய மகளை பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் வந்து செல்கிறார்கள். ஆனால் என்னன்னா, அதிகமா பணமும் பொருளும் நகையும் எதிர்பார்க்கிறாங்க. அதை இவரால் செய்ய முடியாது இல்லையா? அதனால வழக்கம் போல கோவிலுக்கு சென்றவர் எப்பவும் பெருமாளை வேண்டியதை விட அன்னைக்கு ரொம்பவே மனமுருக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய பெண் குழந்தைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தேன். இந்த மாதிரி நகை பொருள் பணம் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, என்னால் முடியலன்னு தன்னுடைய மனக்குறையை நீண்ட நேரம் பெருமாள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவர். அதனால எப்பவும் விட அவர் அன்னைக்கு வீட்டுக்கு தாமதமாகத்தான் வராரு. அவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்த 10 நிமிடத்திற்கு பிறகு அரண்மனை காவலாளிகள் வராங்க. ஐயா, உங்களை மன்னர் கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க கூட்டிட்டு போனது சிறைசாலைக்கு. அப்பதான் அந்த பக்தருக்கு பயம் வருது. என்னையே சிறைசாலைக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அமைச்சர் ஒருத்தர் வராரு. வந்து எப்பையும் விட நீ இன்னைக்கு வழக்கத்திற்கு மாறா ரொம்ப நேரம் கோவில்ல இருந்திருக்க. அதுவும் கடைசியாலா நீதான் கோவில்ல இருந்து கிளம்பி இருக்க. பெருமாள் கழுத்தில் இருந்த காசு மாலையை காணவில்லை, அதனால் நீதான் எடுத்திருப்ப. ஏன்னா உன்னுடைய பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடக்குது, வரவங்க அதிக பணம் பொருள் கேட்குறாங்க அப்படின்னு நீதான் வந்துட்டு வேண்டிட்டு இருந்ததா கோவில்ல இருந்தவங்க சொன்னாங்க. அதனால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீதான் அந்த நகையை எடுத்திருப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு நோக்கமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு எவ்வளவோ பக்தர் சொல்லியும் அமைச்சருடைய காதில் அது விழவே இல்லை. காசு மாலையை திரும்ப தர வரைக்கும் சவுக்கடிகள் இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அங்கிருந்து போகிறார். காவலாளிகள் சவுக்கடிகளை அந்த பக்தருக்கு கொடுக்கறாங்க. 2 கைகளையும் கூப்பி எல்லாம் எம்பெருமானின் செயல் அப்படின்னு கண்ணா மூடிட்டு இருந்தவரால ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு அந்த அடியை வாங்க முடியவில்லை. மயங்கி கீழே விழுந்துடுறாரு. கண் விழிச்சு பார்க்கும் பொழுதுதான் தன்னுடைய வீட்டின் வாயிலில் இருக்கிறார். அப்ப அந்த காவலாளிகள் சொல்றாங்க, நீங்க காசு மாலையை திரும்ப தரல, அதனால உங்களையும் உங்க குடும்பத்தையும் வந்துட்டு மன்னர் நாடு கடத்த சொல்லி இருக்காரு. நீங்க விடியறதுக்குள்ள கடலை கடந்து போகணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. பக்தருக்கு மனம் உடைந்து போகிறது. இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேர், இந்த ஊர், இந்த பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்காமல் நான் எப்படி செல்வேன்? இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வதே எனக்கு வீணற்றது அப்படின்னு சொல்லி பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய குளத்தில் விழுவதற்காக போகிறார். அப்போ ஒரு கடினமான கை அந்த பக்தருடைய கையை வந்து பிடிக்கிறது. யார் அதுன்னு திரும்பி பார்த்தார். சனீஸ்வரன் நிற்கிறார். யாரப்பா நீ அப்படின்னு பக்தர் கேட்கும்போது, நான் தான் சனீஸ்வரன். உன்னுடைய முற்பிறவியின் பலனின் காரணமாக 7.5 சனி உனக்கு தொடங்கியது. அதனால் தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தது அப்படின்னு நீ உயிரமாய்க்க போயிட்ட. ஆனா பெருமாள் உன்னுடைய வாழ்விற்காக என்கிட்ட வந்து வாதம் செய்தார், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சனீஸ்வரன் கேட்கும் பொழுது அந்த பக்தர் ஆடி போயிடுறாரு. என்ன, எம்பெருமான் எனக்காக தங்களிடத்தில் வந்து வாதாடினாரா? எதற்காக, என்னவென்று அப்படின்னு கேட்கிறார். அப்போ சனீஸ்வரன் சொல்றார், 7.5 ஆண்டுகள் உன்னை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. சரி, 7.5 மாதங்கள் பிடித்துக் கொள்கிறேனே அப்படின்னு கேட்கும் பொழுதும் என்னுடைய பக்தனை நீ 7.5 மாதங்கள் தொல்லை கொடுக்க கூடாது, வேண்டுமென்றால் 7.5 நாழிகள் பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 7.5 நாழிகள் தான் இது. இப்பொழுது முடிந்தது. இனிமே உங்களுடைய வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைந்து போகிறார். அப்போதான் வந்துட்டு அந்த பக்தருக்கு ஆச்சரியம், மகிழ்ச்சி தாங்கவில்லை. எனக்காக என்னுடைய பெருமாள் சனீஸ்வரனிடத்தில் போராடினாரான கை கூப்பி கண்ணை மூடி அழுது கொண்டிருந்த வேளையில் அந்த நாட்டின் அரசன் அந்த பக்தருடைய காலில் விழுகிறார். ஐயா, மன்னிச்சிடுங்க,
பக்கத்து நாட்டு அரசர் அந்த கோவிலுக்கு வந்திருந்தார். அவருக்கு வந்துட்டு நாங்கள் மாலை சாற்றினோம். அது பெருமாளுடைய கழுத்தில் இருந்த அந்த காசு மாலையும் அந்த மாலையோடு சென்று விட்டது. காரணம் இல்லாமல் ஒழுங்காக விசாரிக்காமல் உங்களின் மேல் பழியை போட்டுட்டோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அரசர் கஷ்டப்படுறாரு. அப்போ அந்த பக்தர் ஐயா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் சனீஸ்வரன் கூட அவர் பேசிட்டு இருந்ததை சொல்லிட்டு, இதனால் தான் பெருமாள் வந்துட்டு என் மேலே எவ்வளோ கருணை வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால் யாரையும் நான் குறை சொல்லவில்லை, என் பெருமானின் மகிமையே மகிமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதுதாங்க தன்னுடைய பக்தருக்கு 7.5 ஆண்டுகள் சனி பிடித்து கொள்ள கூட அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. 7.5 நாழிகள் மட்டுமே கொடுத்தார் இல்லையா? இந்த கதை தான் தன்னுடைய பக்தருக்காக பெருமாளே சனீஸ்வரனிடத்தில் வாதாடியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு கதையில சீக்கிரம் சந்திப்போம். டாடா, பாய் பாய் மக்களே.